வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே கண்டிஷன் தான், பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற அளவுகளில் வாழைப்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றல் தேவைப்படுதுன்னா நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு அதை ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜியை வாழைப்பழம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற இயற்கையான சர்க்கரை சத்துக்கள் நிறைந்திருக்கு. இவை உடலில் எளிதில் உறிஞ்சப்பட்ட உடனே உடலுக்கு உடனடியான தேவையான அந்த எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்குதுங்க. இதனால தான் விளையாட்டு வீரர்களும் அப்புறம் உடல் உழைப்பு அதிகமாக செலுத்தி வேலை பார்க்குறவங்களும் உடனடியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வை போக்குறதுக்கு வாழைப்பழத்தை வந்து உட்கொள்வாங்க. ஸோ நாமளுமே வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்கிறோம். அன்றைய நாளில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சுட்டு காலை உணவாக வாழைப்பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். அன்றைய நாள் முழுவதுமாகவே நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல், அந்த உடனடி எனர்ஜி ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும். இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கிறது சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை செஞ்சு முடிப்போம். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், அதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து வாழைப்பழங்கள் இருக்குது. ஸோ இது வந்து குடல் இயக்கத்தை நமக்கு சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அஜீரணம் மற்றும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுது. ஸோ நமக்கு வந்து வாழைப்பழம் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கும், டயேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்றுப்போக்கின் போது இழந்த, அதாவது உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் ஈடுகட்டி உடலை வலிமைப்படுத்துறதுக்கும் வாழைப்பழம் பயன்படுது. ப்ரீபயோட்டிக் தன்மையும் வாழைப்பழம் கொண்டிருக்கிறதால ஸோ வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய இன்சுலின் போன்ற மூலக்கூறுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தூண்டி செரிமானத்தை நமக்கு இன்னும் மேம்படுத்துது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவை எளிதில் உடைக்கப்பட்டு செரிக்கப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு, நமக்கு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே மேம்படுத்துறதுக்கு, எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்காகவே வாழைப்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் பொட்டாசியம் கணிசமான அளவில் இருக்குது. ஸோ இந்த கனிமச்சத்து நமக்கு எப்படி உதவிகரமாக இருக்கும் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டாசியம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பிபியை சீராக பராமரித்தா எப்படி இதயம் ஆரோக்கியமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் அப்படின்றது நம்மளுடைய உடல் நரம்புகள், ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். ஸோ அந்த மாதிரி இறுக்கங்கள் இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலெங்கும் செல்லாது, இதயத்துக்கும் செல்லாது. இதனால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயமெல்லாம் இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை ரத்த நாளங்கள் வழியாக செலுத்துறதுக்கு வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு உதவி பண்ணு. பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்குது. ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு, அதாவது அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் இரும்பு சத்து அயன் வந்து காணப்படுது. ஸோ இது வந்து உடலில் ஹீமோகுளோபினுடைய உற்பத்தியை தூண்டி ரத்த சோகை அப்படின்ற அந்த அனிமியா உள்ளவர்களுக்கெல்லாம் ரத்தத்தில் சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய சோர்வு மற்றும் பலவீனத்தை நம்ம குறைத்து கொண்டு சுறுசுறுப்பாக இயங்கலாம். ஸோ உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்கறது ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவு தான். ஸோ இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சிச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுதல், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த அறிகுறிகள் வந்து நம்ம விலகணும் அப்படின்னாலே இரும்புச்சத்து வளமான நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி வளமான அளவில் இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ஸோ இதனால தான் ரத்த சோகையை வந்து தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கலாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மூடை வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் விட்டமின் B6 இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 வந்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரிப்டோஃபேன் வந்து வாழைப்பழங்கள் இருக்குது. ஸோ இது வந்து உடலில் செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனாக மாற்றப்படும். இந்த செரட்டோனின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய, அப்புறம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஹார்மோன். இதனால் மனநிலை வந்து சீராக இருக்கிறதோட நல்ல
தூக்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது ஆழ்ந்த உறக்கத்தை நமக்கு வந்து கொடுக்கும். செரட்டோனின் அப்படின்ற அந்த தூக்க ஹார்மோனை உங்களுக்கு வந்து சுரக்க வைக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு, போன் ஸ்ட்ரென்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் ப்ரீபயாட்டிக் கார்போஹைட்ரேட்டான என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோ கேலிங்கோசரைடுகள், அந்த ஃப்ரக்டோ கேலிங்கோசரைடுகள் இருக்குங்க இல்லையா, இது வந்து செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களால் உறிஞ்சப்பட்டு கால்சியம் போன்ற தாதுக்களை உடல் உறிஞ்சக்கூடிய திறனை அதிகரிக்குது. ஸோ இது வந்து ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்திற்குமே உங்களுக்கு வந்து வலுவூட்ட ஆரம்பிக்கும். இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் போன் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துறதோட சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறத தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ பொட்டாசியம் வந்து சிறுநீரில் கால்சியம் வெளியேறுவது உங்களுக்கு வந்து குறைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதனுடைய கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் குழாய் தொற்று வியாதிகள் எதுவும் இல்லாமல் கற்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி தடுத்து கொண்டு, கற்கள் இருந்தாலும் கரைத்து வெளியேற்றி கொண்டு கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்கிறதுக்கு, குறிப்பாக சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே வாழைப்பழம் உதவி பண்ணும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் கலோரிகள் ஒப்பீட்டளவில் குறைவு அப்படின்னாலும் நார்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் உட்கொண்டதுக்கப்புறம் நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். இதனாலே தேவையற்ற துரித உணர்வுகள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு எடையை சீராக பராமரிக்கிறதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதே சமயம் அந்த உணவுகள் நமக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் வாழைப்பழங்களை நீங்கள் காலை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க, மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இதனாலே நீங்கள் உங்களுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இதெல்லாம் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால் உடல் எடை வந்து நமக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்கும். தோல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் இளமை தோட்டத்தோடு எப்போதுமே இருக்கிறதுக்கு, ஸ்கின் ஹெல்த்து அண்ட் ஆன்டி ஏஜிங்காக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் விட்டமின் சி, விட்டமின் B6 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே நிறைந்திருக்கு. ஸோ இது வந்து சரும சுருக்கங்களை வந்து நமக்கு தடுக்குங்க. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை எதிர்த்து போராடி சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றத்தை வந்து நமக்கு தாமதப்படுத்தும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொல்லக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் உங்களுடைய சருமத்தில் வந்து கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா புரதங்கள் எதுவும் உடைக்கப்படாது, சருமத்தில் வறட்சி ஏற்படாது. சருமம் வந்து மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமமாக சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக இருக்கணும். இப்போ கொலாஜன் உற்பத்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து சருமத்திற்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தை வந்து பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இது அத்தனையுமே வெளியேற்றிவிட்டு செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சருமத்தை நமக்கு வந்து கொடுக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாழைப்பழம் வந்து கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும், குறிப்பாக வந்து அந்த தோல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.